ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 7 ஃபர்ஸ்ட் கிசஸோட எபிசோட் 5 and 6 தான். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். ஹீரோயின் அந்த விஐபி கஸ்டமர்ஸா ஒரு ஷாப் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. என்னடா நமக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரியே ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா. அந்த விஐபி கஸ்டமர்ஸும் சும்மா இல்லாம ஹீரோயின்ட்ட நோண்டி நோண்டி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் எங்களோட ஷாப்புக்கு தலையை விரிச்சிட்டு வந்தா கிளிப்பு ஃப்ரீயா கொடுப்போம் அப்படின்ற மாதிரியே எங்களோட விஐபி கஸ்டமர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அவளோட கஸ்டமரோட போன்ல அவங்களோட ஷாப்போட ஆப்பை எடுத்து கொடுத்துட்டு இதுல நீங்க சீப்பு சோப்பு எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் ஒரு மாதிரி அவளோட ஒர்க்கை முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. இன்னைக்கு யாரை நம்ம மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. ஹீரோன் அப்பதான் நமக்கு போனுன்னு ஒண்ணு இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுக்கிறப்போ காய் அங்க வந்துட்டு எவ்வளவு வாட்டி தான் உனக்கு கால் பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவனை நம்ம ஹீரோன்னு வச்சுக்கலாம். ஹீரோவை பார்த்துட்டு இவன் காய் இல்ல அப்படின்ற மாதிரியே ஷாக்கா பாக்குறா. ஹீரோயின்ட்ட உன்னை டேட் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் எது டேட்டா அப்படின்ற மாதிரியே கேக்குறா. ஹீரோ அதுக்கு ஆமா ஒரு பையனு பொண்ணு அவுட்டிங் போனா டேட்டிங் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்னும் என்ன ஸ்டூடெண்டா பாக்குறத நிறுத்தவே இல்லையா அப்படின்ற மாதிரியே கேக்குறான். ஹீரோன் அவன்ட்டா அப்ப நான் உன் டீச்சர் நீ என் ஸ்டூடெண்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் எனக்கு பசிக்குது வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை இழுத்துட்டு அங்கேருந்து போறான். ரெண்டு பேருமே ஒரு ஷாப்ல போய் பொம்மை எடுத்து வச்சு பிளே பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு இடத்துக்கு முன்னாடி போய் நின்று ரெண்டு பேருமே போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஷாப்ல போயிட்டு கேண்டில் எடுத்து வச்சு மோப்பம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாத்தி மாத்தி கண்ணாடி போட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே வெளியில வர்றப்போ செம்மையா மழை பெய்யுது. ஹீரோன் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அவனோட கோட்டை கலட்டி கூட மாதிரி பிடிச்சுக்கிறான். ஹீரோயின்ட்ட வா ஓடலாம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருமே ஹாப்பியா ஓடி போறாங்க. ஹீரோயின் அவனையே பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட் போறாங்க. ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப கூட ஹீரோயின் அவனை பார்த்துட்டு எம்பிட்டு அழகா இருக்கான் அப்படின்ற மாதிரியே சைட் அடிச்சிட்டு இருக்கா. அவன் பார்க்கும்போது சட்டுன்னு கீழே குனிஞ்சிடறா. ஹீரோயினை பார்த்து ஏன் உனக்கு ஃபுட் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் எனக்கு சோறு கொடுத்தா மட்டும் போதும் எதுவாக இருந்தாலும் நான் தின்னுவேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இந்த ஃபுட்டு சைனீஸ்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினும் அவனுக்கு சொல்லி கொடுக்குறா. ஹீரோயின் நினைக்கிறான் நான் இவனுக்கு சைனீஸ் சொல்லி கொடுக்குற டீச்சர் போல இருக்கு, இவனை கிஸ் பண்றது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரியே நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் இவனை நம்ம கிஸ் பண்ணலன்னா நம்ம அடிக்கடி இவனை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு பெரிய கோட்டையே கட்டிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான் நெக்ஸ்ட் இயர் நான் சைனா போறேன், அங்க போ நான் உன்னை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் நீ ஏன் அங்க அடிக்கடி போறேன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோட மைண்ட் வாஸ் ஏண்டி லூசுத்தனமா பேசி என் உசுரை வாங்குறேன், நான் அங்க அடிக்கடி போறேன்னா நான் எதுக்கு உன்கிட்ட சைனீஸ் கத்துக்கணும் அப்படின்ற மாதிரியே கேக்குறான். ஹீரோ சொல்றான் நான் அங்க ஒரு டூரிஸ்டா தான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான் நான் ஸ்கூல் படிக்கிறப்பதான் உன்னை முதலா பார்த்தேன், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாம மண்டே ஆட்டிட்டு இருக்கா. ஹீரோயின்ட்ட சொல்றான் இனிமேப்பட்டு நான் உன்னை டீச்சர்னு கூப்பிட போறது இல்ல, நமக்குள்ள 5 years தானே டிஃபரன்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் அவனை அடிக்கடி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியே மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே நடந்து வராங்க. அப்பதான் தூரத்துல என்னமோ நடக்குது. ஹீரோ அங்க போய் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ஹீரோயினை இழுத்துட்டு போறான். ஹீரோயினை இழுத்து விளையாடுறதே இவன் பொழப்பா போச்சு போல. கூட்டத்தை பொழந்துட்டு போய் பாக்குறாங்க. அங்க எல்லாருமே ஜோடியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோயின்ட்ட நம்மளும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் அச்சுச்சோ எனக்கு டான்ஸ் எல்லாம் வராதுப்பா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினை இழுத்துட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு ஒரே வெக்கமா வருது. டான்ஸ் ஆட சொன்னா ரெண்டு உருண்டுட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஹாப்பியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நான் இந்த ட்ரீம்ல இருந்து எந்திரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியா இருக்கா. ஹீரோ அவன் முன்னாடி டான்ஸ் ஆடிட்டே வந்து இனி உன்னை நான் டீச்சர்னு கூப்பிட போறதில்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் நீ அப்ப என்ன எப்படி கூப்பிடுவ அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ சொல்றான் சூஜின்னு என்னமப்பட்டு உன்னை நான் செல்லமா தான் கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்னை வச்சு காமெடி எதுவும் பண்ணலையே அப்படின்ற மாதிரியே கேக்குறா. அதுக்கு ஹீரோ அதெல்லாம் இல்ல நான் சீரியஸா தான் பேசுறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோனோட கையில ரிங் எடுத்து போடுறான். அதே மாதிரி ரிங்கை தான் அவனும் போட்டிருக்கான். ஹீரோயின்ட்ட உனக்கு இது தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா இதை தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்ட்ட நான் உன்னை லவ் பண்றது உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் நான் தெரியும் அப்படின்ற மாதிரியே சொல்றா. ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணலான்னு வரா. ஹீரோயின் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ என்ன ரிஜெக்ட் பண்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் அப்பெல்லாம் இல்ல இதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோ சொல்றான் உனக்காண்டி நான் 20 வருஷம் வெயிட் பண்ணிருக்கேன், இனிமேட்டும் என்னால வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் அவளோட ட்ரீம்ல இருந்து அவளோட ஒர்க் பிளேஸ்க்கும் வந்துடுறா. இப்ப அந்த மேஜிக்கல் கார்டுல காயோட போட்டோ வருது. ஹீரோயின் அந்த மேஜிக்கல் கார்டை எடுத்துட்டு இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியே சோகமா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் கூட ஒர்க் பண்றா அந்த 2 பொண்ணுங்களும் அங்க வந்து சாரி கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம் அப்படின்ற மாதிரியே ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்கள ஒருத்தி சொல்றா நீ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட போய் என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் எது பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா முழிக்கிறா. அந்த பொண்ணு போ உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்டேயே போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தள்ளி
சொல்லிவிடுறா. ஹீரோயின் இப்ப யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேந்த முழிச்சிட்டே போறா. அங்க ஒருத்தன் வந்து நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோன் அவனை பார்த்துட்டு டைசியா நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா பாக்குறா. இவனை நம்ம ஹீரோன்னு வச்சுக்கலாம். ஹீரோனை கூட்டிட்டு ஒரு ஷாப்புக்கு போய் ஒரு சென்ட் பாட்டில வாங்கி கொடுக்குறான். ஹீரோயின் இதை நம்ம கிறிஸ்மஸ்க்கு வாங்கணும்னு நினைச்சோமே அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. நெக்ஸ்ட் ஹீரோ ஒரு நெக்லஸ் எடுத்து கொடுக்குறான். இது என் மொத்த சொத்தை வித்தா கூட என்னால வாங்கியிருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியே ஹீரோயின் நினைக்கிறா. ஹீரோ ஒரு ஹேண்ட்பேக் எடுத்து கொடுக்குறான். இது லாட்ரி வின் பண்ணா வாங்கலாம்னு நினைச்சேனே அப்படின்ற மாதிரியே ஹீரோயின் அதை ஷாக்கா பாக்குறா. ஹீரோனோட கைஃப்ல அவ ஷாப்பிங் பண்ண பேக்ஸ் தான் இருக்கு. ஹீரோயின் ஹீரோவை திரும்பி பார்க்க அவன் யார் கூடயே கால் பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் இந்த ஷாப்ல நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட வந்து ஷாப்பிங் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரியே ஹீரோவா பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் எனக்கு இந்த ட்ரீம் முடியவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஹீரோ அவளை பார்த்து சிரிக்கிறான். ஹீரோ கால் பேசி முடிச்சுட்டு ஹீரோனோட கையில இருக்க பேக்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறான். ஹீரோட கையில இருந்து அவனோட அசிஸ்டன்ட் அந்த பேக் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போறான். நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே அப்படியே கைப்பிடிச்சிட்டே நடந்து போறாங்க. ஹீரோயின்ட்ட சாரி கேட்கறான். நான் உன்னை பேக்ஸை தூக்க விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சாரிலாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரியே சொல்றா. ஹீரோயின் சொல்றா எனக்காண்டி இவ்வளோ செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றான் நான் என்னோட அப்பாவோட கம்பெனியை பார்த்துக்க போறேன், உனக்காண்டி இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோயின் சொல்றா இருந்தாலும் இது ரொம்பவே டூ மச் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ நீ என்னோட ஏஞ்சல், உனக்காண்டி நான் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் மலையா பொழிஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயின் நீ என்ன ஏஞ்சல் நான் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அகைன் கனவு உலகத்துக்கே போயிடுறா. நம்மளையும் ஒரு ஜீவன் ஏஞ்சல்னு சொல்லுது பாரு அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ரெண்டு பேருமே இப்படியே ஹாப்பியா பேசிட்டு வராங்க. அங்க ஒரு பொண்ணு வரா. அவளை பார்த்துட்டு ஹீரோ லாரா நீ எப்படி என்ன கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட செம கோவமா வந்து உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆக போகுது, நான் உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன கண்டவ கூட சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரியே கத்திட்டு இருக்கா. கரெக்டா அந்த டைம் பார்த்தா அந்த பொண்ணு கிட்ட ஒரு அங்கிள் தண்ணி கிளாஸ கொண்டு வந்து கொடுக்குறாரு. இவர் வேற ராங்கான டைம்ல கரெக்டா அதை கொடுக்குறாரு. ஹீரோயின் இந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்ற மாதிரியே முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அந்த தண்ணி எடுத்து ஹீரோனோட மூஞ்சி மேலேயே ஊத்தி விட்டுறா. ஹீரோனோட மைண்ட் வாஷ் போட்ட மேக்கப்லாம் வீணா போச்சே அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோ செம்ம காண்டாயி அந்த லாராவை கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட நீ ஓகேயா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் எப்பா சாமி கிஸ்ஸை கொடுப்பா நான் ஓடி தப்புறேன் அப்படின்ற மாதிரியே ஹீரோ கிட்ட கிஸ் கேட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோட அம்மாவும் அங்கே வந்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோயின் அவங்களுக்கு ஹாய் சொல்லும்போது அவங்க கொக்கா மக்க எனக்கு எப்படி நீ ஹாய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோட மைண்ட் வாய்ஸ் ஒரு ஹாய் சொன்னது குத்தமாடா, ஏன்டா இப்படி லிஸ்ட் போட்டு திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியே கேட்குறா. அதுக்கு அவங்க அம்மா லாஸ்ட் டைம் மணி கொடுத்தனே அது உனக்கு பத்தலையா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அச்சிச்சோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரியே முழிக்கிறா. அந்த அங்கிள் இந்த வாட்டி ஏதோ காரமாக கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஹீரோயின் இந்த வாட்டி இதை வச்சு நம்மளை குளிப்பாட்டி விட்டுருவானுங்க போலேயே அப்படின்ற மாதிரியே ஷாக் ஆகுறா. ஹீரோ அந்த அங்கிளை பார்த்துட்டு யோ உனக்கு விவசாயே இல்லையா, கண்ட நேரத்துல தான் கண்டதை கொண்டு வந்து குடிப்பியா அப்படின்னு சொல்லி திட்டுறான். அந்த அங்கிள் அதை எடுத்துட்டு போயிட்டு அகைன் ஏதோ இலக்குள்ள எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் என்னடா கலர் கலரா டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியே ஷாக் ஆகுறா. ஹீரோட அம்மா என் பையனை நீ எப்படி வளைச்சு போடலாம், உனக்கு உன் தகுதி தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை திட்டுறாங்க. ஹீரோ சொல்றான் நான் இவ்வளவுதான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட அம்மா நான் இருக்க வரைக்கும் அது நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோட அம்மா அந்த அங்கிள் கொண்டு வந்த இலக்குள்ள எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஹீரோனை அடிக்கிறதுக்காண்டி பாக்குறாங்க. ஆனா ஹீரோ அவங்கள தடுக்கிறான். அவங்களோட ஃபைட்ல ஹீரோட அம்மா அந்த இலக்குள்ள எல்லாத்தையுமே லாராவோட மூஞ்சில அப்பி விட்டுறாங்க. ஹீரோயின் என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரியே ஷாக்கா முழிச்சிட்டு நின்னுட்டு இருக்கா. அந்த லாரா கத்த ஆரம்பிச்சிடுறா. ஹீரோட அம்மா எவ்வளவு கொழுப்பு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் திட்ட போறாங்க. ஹீரோட அம்மாக்கு உடம்பு முடியாம போயிடுது. அவங்கள அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. ஹீரோட்ட என்னால இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இதை நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ண வரா. ஆனா ஹீரோ அவளை தடுக்கிறான். ஹீரோ அவகிட்ட இதுக்கு நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்றான். எல்லா மீடியாமே வருது. ஹீரோ எல்லாரும் முன்னாடியுமே நான் இந்த ஃபேமிலி பிசினஸ்ல இருந்து மட்டும் இல்ல இந்த ஃபேமிலியை விட்டே விலக போறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஒரு ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க இந்த டெசிஷனை நீங்க பக்கத்துல இருக்க பொண்ணுக்காண்டி தான் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனை பார்த்துட்டு இவ தான் என்னோட உலகமே அப்படின்ற மாதிரியே சொல்றான். ரெண்டு பேருமே அப்படியே ரொமான்டிக்கா பாக்குறாங்க. ஹீரோ நான் இவ்வளவுதான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். எல்லாருமே இதை கேட்டுட்டு கிளாப் பண்றாங்க. ஹீரோ எந்திரிச்சு ஹீரோனுக்கு கையை கொடுக்குறான். அதுக்கப்புறம் எல்லா ரிப்போர்ட்டர்ஸுமே அங்க வந்து நீங்க ரெண்டு பேருமே எப்படி மீட் பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோன் அவன்கிட்ட எனக்காண்டி எல்லாத்தையுமே நீ விட்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அவகிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கிஸ் பண்றதுக்காண்டி போறான். ஹீரோயின் எனக்கு இப்படி முடிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தடுக்கிறா. இருந்தாலும் ஹீரோ அவளை கிஸ் பண்ணிடுறான். இப்ப ஹீரோனோட ட்ரீம் முடிஞ்சு அவளோட ஒர்க் பிளேஸ்க்கே வந்துடுறா. அந்த மேஜிக்கல் கார்ட்ல டைசியானோட போட்டோவும் வந்துடுது. ஹீரோயின் இன்னும் ஒரு பர்சன்
ஒருத்தன் தான் இருக்கான், இனி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து ஹீரோட பெஞ்ச்ல வந்து யாரோ தட்டுறாங்க. ஹீரோயின் அந்த பர்சன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலா திரும்புறான். அங்க ஒரு குண்டன் நிக்கிறான். அவனை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிரா. அந்த குண்டு பையன் ஹீரோயின்ட்ட இன்னும் 10 மினிட்ஸ்ல ஷூட் எடுத்துருவாங்க, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒண்ணுமா புரியல. அந்த பையன் ஹீரோயினை அங்கேருந்து இழுத்துட்டு போறான். ஹீரோயின் அந்த பையனையே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். அங்க ஒரே கூட்டமா இருக்கு. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு ஆட் எடுக்க போறாங்க. அங்க ஒருத்தன் நிக்கிறான். அவனை பார்த்தோன்னே ஹீரோயின் லீ ஜாங் சக் நீயா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழக்கிறான். அவன் ஒரு ஆக்டர், இவனை நம்ம ஹீரோன்னு வச்சுக்கலாம். அந்த ஆடோட டைரக்டர் ஹீரோயின் கிட்ட இன்ட்ரோ ஆகுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவையும் ஹீரோயினுமே இன்ட்ரோ ஆக சொல்றாரு. ஹீரோயின் ஹீரோவை பார்த்த ஷாக்ல புதக்குன்னு விழ போயிடறா. ஹீரோ அவளை பார்த்துட்டு நீ ஓகே அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயினும் ஓகேன்னு சொல்றா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.